வர்றாரு அப்படின்னா அவர் வந்து கர்மகாரன் கர்மாவோட அதிகாரி சார், ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். நீங்க என்ன செஞ்சுட்டு பேலன்ஸ் சஞ்சித கர்மாவில் உன் பேலன்ஸ் என்னன்னு பார்த்து பிராப்த கர்மாவை மாத்தி சாட்டை எடுத்து வெளுன்னு வெளுத்துருவார். உன் பிராப்தம் இதுதான், இனி இந்த பிறவியில் இதை அணுவிக்கணும் அடிச்சுக்கிட்டே இருப்பார். எந்திரிக்கவே முடியாது. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. சனிங்கிறது சாதாரண கிரகம் இல்லை, சனீஸ்வரன்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அவர் எங்கும் நிறைந்தவர், ஆயுள்காரகன். நீங்க உயிர் வாழணும்னா அவருக்கு அனுகிரகம் வேணும். ஆனா அவரை தான் தோஷம்ங்கிறோம், சாபம்ங்கிறோம், கோபம்ங்கிறோம். பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு சனீஸ்வரன் சரியில்லைங்கிறோம். அவன் என்ன சொல்றான்? சனி, நீ தப்பு பண்ணினா உன்னைய முடிய புடிச்சுக்கிட்டு சப்புன்னு அப்புவேங்கிறார். உன்னைய மிதின்னு மிதிப்பேங்கிறார். எல்லாமே பண்ணிட்டு போய் திருநள்ளாறுல குளத்துல குளிச்சா என்ன நடந்துடும்? நம்ம அப்ப அங்க கர்மா என்ன கர்மான்னு பார்த்துட்டு நம்ம லைஃப் ஸ்டைல்ல வாழ்ற வாழ்க்கையில நிதானமாகவும் கரெக்டாகவும் ஒழுக்கமாகவும் வாழும்போது நிம்மதியை கொடுக்குறாருன்னு சொல்றேன். நெருக்கடி இல்லாத ஒரு லைஃபை கொடுக்குறாருன்னு சொல்றேன். சனிக்கு வந்து அப்படி ஒரு பலம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு தோஷமான சனியை, உங்களுக்கு மோசமான சனியை லைஃப்ல நடந்துகிட்டு இருக்குன்னா அதை யோகமான சனியை, பொங்கு சனியை, பொருளாதார சனியாக, குபேர சனியாக, லட்சுமி சனியாக, லட்சுமி கடாட்ச சனியாக மாற்றக்கூடிய இந்தியாவில், உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் 7 லோகத்திலும் ஒரே ஒரு ஆலயம் இருக்கிறது என்றால் அது பொங்கு சனீஸ்வரர் ஆலயம் தான், திருக்கொள்ளிக்காடு தான். நீங்க அங்க போகாம தப்பிக்க முடியாது. அங்க போனாதான் விமோச்சனம். கையில வில்லம்பு கிடையாது, ஏற்கலப்பையோடு இருக்காரு, லட்சுமி கடாட்சத்தோடு இருக்காரு. தன்னுடைய குருவான பைரவரின் நேரடி பார்வையில் அமர்ந்திருக்கிறார். நான் திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வந்தேன். நான் வீடியோவெல்லாம் பேசினதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அது ஒரு பல லட்சம் போயிருச்சு வியூஸ். கூட்டமா போயிட்டு தான் அங்க போயிங்கயா 3 கிலோமீட்டருக்கு கிரௌடு நிக்கிறாங்க. போய் பார்த்தேன். கார் வந்து சனிக்கிழமையானா அந்த கார் அந்த ஒத்த ரோட்ல அடிக்கும் தலைக்கு நிக்குது. அந்த இடத்துக்கு அப்படி ஒரு மகத்துவம். அந்த இடம் போனா மக்கள் கூட்டத்தை பார்த்து நிச்சயமா இவங்க வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் விமோச்சனம் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தேன். அந்த அபிஷேகம் செஞ்சுட்டு வந்தேன். நான் போய் அங்க பேசி அவங்ககிட்ட எல்லாம் சொல்லி அபிஷேகம் பண்ணிட்டு வந்தேன். உண்மையிலேயே பொங்கு சனி தான். இன்னைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே